வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் 70 வயதுக்கு மேலே சுறுசுறுப்பாக நம்ம இருக்கிறதுக்கு சாப்பிட வேண்டிய ஆரோக்கியமான உணவுகள் என்னென்ன, ஆரோக்கியமான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன் நம்ம இதை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய உடலும் மனதளவும் பார்த்திங்க அப்படின்னா சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அதுக்கு அவங்க சரியான வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளணும், சரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் அவங்களுடைய வயது அதிகரிக்கும் போது உடலினுடைய மெட்டபாலிசம் மாறுவதால் எளிதில் செரிமானமாகக்கூடிய அதே சமயம் சத்துக்கள் இருந்துக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். ஸோ அந்த உணவுகள், அந்த வாழ்க்கை நடைமுறைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். புரதச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம 70 வயதுக்கு அப்புறமும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. வயது ஏறும்போது தசை இழப்பு, அதாவது சார்கோபீனியா ஏற்படுவது வந்து நமக்கு இயல்பாக தான் இருக்கும். இப்போ தசைகளினுடைய வலிமை வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு புரதச்சத்து நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு நம்ம பருப்பு வகைகள் மற்றும் பயிறு வகைகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு மற்றும் கொண்டக்கடலை ஆகியவற்றை வந்து மென்மையாக வேக வைத்து நம்ம வந்து சாப்பிடலாம். ஏன்னா 70 வயதில் அந்த வறுத்து பொரித்தெல்லாம் எடுத்துக்காம வேக வைத்து சாப்பிடும்போது தான் ஊட்டச்சத்துக்கள் நமக்கு உடனடியாக கிடைக்கும். எளிதில் செரிமானம் ஆகிறதோட உடலுக்கு தேவையான எனர்ஜியுமே அது வந்து கொடுக்கும். முட்டை மற்றும் மீன் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். முட்டையினுடைய வெள்ளைக்கரு மற்றும் முள்ளில்லாத மென்மையான மீன் வகைகள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மத்தி மீன் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூளை மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. ஸோ தினமும் வந்து அவித்த முட்டை கூட நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கூட நமக்கு அது வந்து புரதச்சத்தை கொடுக்கும். பால் பொருட்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதாவது குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய மோர், தயிர் மற்றும் பாலாடை கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பன்னீர் இதெல்லாமே எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளுக்கு அது வலிமை சேர்க்கும், தசைகளுக்கும் அது வந்து வலிமை சேர்க்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவதாக நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய பாரம்பரிய உணவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் 70 வயதுகளில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய தசைகள் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ஃபைபர் ரிச் ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா பழைய சாதம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ பழைய சாதம் அப்படின்னா ஃபெர்மெண்டட் ரைஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் சுறுசுறுப்பாக இருக்கும். இப்போ முந்தைய நாள் மிச்சமான சாதத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்தோம் அப்படின்னா உருவாகக்கூடிய அந்த பழைய சாதத்தில் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் வந்து பெருக ஆரம்பிக்கும். இது வந்து குடல் ஆரோக்கியத்தை வந்து நமக்கு வந்து பாதுகாக்கும். நாள் முழுவதுமே நமக்கு வந்து சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணும். பனங்கிழங்கு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நார் சத்து மற்றும் தாது உப்புக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பனங்கிழங்கு அவித்து சாப்பிடுவது உடலுக்கு வந்து வலு சேர்க்கும். ஸோ அந்த 70 வயதுகளிலுமே உடல் வந்து நமக்கு வலுவாக இருக்கும். முழு தானியங்கள் மற்றும் திணை வகைகள் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ராகி, கம்பு, சாமை போன்றவற்றை கஞ்சியாகவோ அல்லது கூழாகவோ காலை உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு வந்து சுறுசுறுப்பான நம்மளுடைய உடல் வந்து இருக்க ஆரம்பிக்கும். எலும்பு மற்றும் மூட்டு வலிமையை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மூணாவது நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். போன் அண்டு ஜாயிண்ட் ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 70 வயதில் முருங்கைக்கீரை மற்றும் முருங்கைக்காயை வந்து எடுத்துக்கொள்ளலாம். கால்சியம் மற்றும் இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய முருங்கை இலைகளை சூப்பாகவோ அல்லது கூட்டு மாதிரி இல்லைனா பொரியலாகவோ அடிக்கடி உணவுகளை குழம்பு மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்வது எல்லாமே மூட்டு வலியை குறைத்து உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பு தரும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. கால்சியம் இருந்திருக்கக்கூடிய காய்கறிகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வெண்டைக்காய், முட்டைகோஸ் மற்றும் சுரைக்காய் போன்றவற்றையெல்லாம் உணவுகளை நம்ம வந்து சேர்த்துக்கொள்ளும் போது அந்த 70 வயதுகளுமே நம்ம வந்து சுறுசுறுப்பாக தான் இருப்போம். நான்காவதாக பார்த்தீங்கன்னா பழங்கள் மற்றும் உலர் பழங்கள், ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஃப்ரூட்ஸுக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸுக்குமே வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. 70 வயதுகளில் நம்ம வந்து பழங்கள், உலர் பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைக்கக்கூடிய பழங்கள் மாதிரி எடுத்துக்கணும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தக்கூடிய பழங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிய முறையில் ஜீரணமாகக்கூடிய பப்பாளி, மாதுளை, வாழைப்பழம் மற்றும் பேரிக்காய் எல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாமே நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனையுமே அந்த 70 வயதில் நமக்கு வந்து அதிகரிக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்பு மற்றும் அக்ரூட் பருப்புகள் போன்ற ட்ரை ஃப்ரூட்ஸ், உலர் பழங்கள் எடுத்துக்கலாம். இரவு நேரங்களில் சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் இதை நம்ம வந்து ஊற வச்சுட்டு 4 பாதாம் பருப்புகளை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் தோல் நீக்கி நம்ம வந்து எடுத்துக்கொள்ளும் போது ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்கப்படும். உடலும் நமக்கு அந்த 70 வயதிலுமே வந்து சுறுசுறுப்பாக இயங்கும். உடலும் தசைகளும் எலும்புகளுமே நமக்கு வந்து பலமாக இருக்கும். அப்போ ஒரு அக்ரூட் பருப்பை காலையில் நீங்கள் சாப்பிட்றது கூட நரம்பு மண்டலத்திற்கு உங்களுக்கு வந்து பலம் கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ பழங்கள் மற்றும் உலர் பழங்கள் சாப்பிடும்போது குறிப்பாக அது அந்த பழங்கள், உலர் பழங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இயற்கையான சர்க்கரைகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, கொஞ்சமாகவே இருந்தாலே போதுமானது. உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய அளவில் இல்லாமல் இருக்கக்கூடிய பழங்கள், உலர் பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. ஸோ நீங்கள் வந்து தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது தான் வந்து செய்யும். சுறுசுறுப்பாக அந்த 70 வயதிலுமே நீங்கள் இருக்கலாம். ஸோ இந்த உணவுகளை சாப்பிடும்போது சுறுசுறுப்பாக 70 வயதில் இருப்பீங்க. ஒரு சில வாழ்க்கை நடைமுறைகளை வந்து நம்ம
நம்ம வந்து வழிமுறைகளை வந்து பின்பற்றணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எளிய உடற்பயிற்சிகள் மற்றும் நடைப்பயிற்சி வந்து செய்யும்போது 70 வயதிலுமே நம்மளுடைய உடம்பு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ லைட் எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம், வாக்கிங் வந்து பண்ணலாம், காலையில் நடைப்பயிற்சி வந்து நம்ம பண்ணலாம். நடைப்பயிற்சியை சிறந்த உடற்பயிற்சின்னு சொல்லுவாங்க. அப்போ தினமும் காலையில் 20லிருந்து ஒரு 30 நிமிடங்கள் வந்து மிதமான வேகத்தில் நடைப்பயிற்சி செய்வது ரத்த ஓட்டத்தை சீராக்கும். முதல்ல நீங்கள் ஒரு 10 நிமிடம் நடக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிடம் நடக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 15லிருந்து 30 நிமிடங்கள் உங்களுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு சுறுசுறுப்பு இருக்கோ, ஊட்டம் ஆற்றல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காலை நடைப்பயிற்சி வந்து மேற்கொள்ளலாம். இப்போ நீங்கள் காலை நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது அந்த விட்டமின் டி வந்து உங்களுடைய சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கும்போது நீங்கள் இன்னும் சுறுசுறுப்பாக பலமாக வந்து மாறுவீங்க. மூட்டு மற்றும் கால் பயிற்சிகள் வந்து செய்யலாம். அதாவது படுக்கையில் இருந்தபடியே கால்களை வந்து மெதுவாக நீட்டி மடக்கக்கூடிய எளிய மூட்டு பயிற்சி மற்றும் கை தோல் பயிற்சிகளை செய்வது தசைகளை இறுக்கமின்றி வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. யோகா மற்றும் பிராணாயாமம், அதாவது மூச்சு பயிற்சியை வந்து செய்யலாம். ஸோ எளிய மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்க, அதுதான் பிராணாயாமா. இது வந்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதோடு நுரையீரலினுடைய செயலாக்க திறனையுமே அந்த 70 வயதில் நமக்கு அதிகரித்து நம்மளை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது, போதுமான அளவுக்கு தண்ணீர் வந்து நம்ம குடிக்கலாம். ஸோ ஹைட்ரேஷனாக நம்மளை வந்து அந்த 70 வயதிலுமே நம்ம வைத்திருக்கணும். வயதானவர்கள்லாம் அடிக்கடி தாகம் எடுப்பதை உணர மாட்டாங்க. இதனால் உடலில் வந்து நீர் சத்து குறைபாடு, டீஹைட்ரேஷன் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நாள் முழுவதும் வெதுவெதுப்பான நீரை வந்து தேவையான அளவு குடித்து வருவது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும் சோர்வை போக்குவதற்கும் ஹெல்ப் பண்ணும். ஏன் வந்து அவங்க வெதுவெதுப்பான தண்ணீரை எடுத்துக்கிறோம்னா 50-60 வயதுகளில், இன்னும் குறிப்பாக 70 வயதுக்கு மேலே ஈஸியாக நோய் தாக்கம் வந்து வரும். எளிமையாக அந்த நோய் தாக்கம் வரதை தடுக்கணும் அப்படின்னா நாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அந்த வெதுவெதுப்பான தண்ணீரை எடுத்துக்கொள்ளும் போது அதில் கிருமிகள் எதுவுமே இருக்காது. ஸோ அதுவே நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுக்கும். அதனால தான் வெதுவெதுப்பான தண்ணீரை எடுத்துக்கொள்ளணும். ஒரு நாளைக்கு நம்ம வந்து 2 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கக்கூடாது. ஸோ அந்த குடித்தோம் அப்படிங்க 2 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் அப்படி நம்ம குடித்தோம்னா நம்மளுடைய உடலில் வந்து கடுமையான வறட்சி ஏற்படும். அதையுமே நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அப்போ சுறுசுறுப்பு நமக்கு வந்து இருக்காது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா தரமான தூக்கம் இருக்கணும். 70 வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவர்கள் வந்து தங்களை மீண்டும் சுறுசுறுப்பாக மாற்றிக்கணும்னா குவாலிட்டி ஸ்லீப் வந்து அவங்களுக்கு இருக்கணும். இரவு நேரங்களில் குறைந்தது 7 முதல் 8 மணி நேரங்கள் வரைக்கும் ஆழ்ந்த உறக்கம் வந்து அவங்களுக்கு அவசியம். மதிய வேளையில் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 20லிருந்து 30 நிமிடங்கள், அதாவது அரை மணி நேரம் குட்டி தூக்கம் வந்து போடலாம். பவர் நேப்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எடுக்கிறது வந்து மாலை நேர சோர்வை போக்கி சுறுசுறுப்பாக அந்த 70 வயதிலுமே உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மன அழுத்தம் இன்மை மற்றும் சமூக ஈடுபாடு உங்களுக்கு இருக்கணும். அதாவது மென்டல் வெல்னஸ் சொல்லுவாங்க. சோஷியலைசிங் இருக்கணும். அதாவது ஒரு வீட்டிலேயே நம்ம வந்து ஒடுங்கி கிடக்காம வெளியே போயிட்டு சமூகம் சார்ந்த நல்ல சிந்தனைகளை, உயரிய சிந்தனைகளை, நெகட்டிவ் தாட்ஸ்லாம் இல்லாமல் பாசிட்டிவ் தாட்ஸாக நமக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள், சக கலைஞர்கள், சக ஊழியர்களிடமிருந்து நம்ம வந்து பேசி மகிழ்றது, நம்மளுடைய உறவுகளோட நம்ம வந்து பேசி மகிழ்றது தான் மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு அந்த 70 வயதில் துணை புரியும். ஸோ அப்போ தான் நம்ம மீண்டும் மீண்டும் மனதளவில் சுறுசுறுப்பாக இருப்போம். இப்போ புத்தகங்கள் படிக்கிறது, தோட்டக்கலைகளை வந்து பராமரிக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் நீங்கள் வந்து உங்களுடைய நேரங்களை போதுமான அளவுக்கு மதிப்பாக நீங்கள் வந்து ஈடுபட்டு செலவு பண்ணணும். இப்போ குடும்பத்தினருடன், நண்பர்களுடன் மனம் திறந்து பேசுவது மற்றும் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்கிறது, இது எல்லாமே மனதை மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் உங்களுக்கு வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து உணவுகளை எடுத்துக்கொள்வதை தாண்டியும் இந்த மாதிரி சில வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றும் போது தான் அந்த 70 வயதில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் அமைப்பும் இருக்கும். அதாவது உடலும் சுறுசுறுப்பாக இருக்கும், மனதளவில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், மூட்டு வலி, முடக்குவாதம், இதயம் தொடர்பான பிரச்சனை, நீரிழிவு தொடர்பான பிரச்சனை, இது மாதிரி எதுவுமே இல்லாமல் நலமோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி பாருங்கள். ஆரோக்கியம் வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.